வந்து வண்டி எடுத்தா 10-20 வண்டி வெளியே மைக்ல கத்தவே முடியல. கத்தினாலும் வரும் கேட்கவே மாட்டேங்கிறேன். டிஎன் 42 பி 56 டைபர் வந்து வண்டி எடுங்க. கலெக்ஷன் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணிருக்கீங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நீத்து மாடு வேணுங்கிறது ஒரு பெரிய ரிக்வயர்மெண்ட். ஓகேங்க. கறவை வந்து 20 லிட்டருக்கு மேல இருக்கும். சரிங்க. அப்படி பண்ண வச்சு ஒரு 40 மாடுக்கு மேல வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஸோ எனக்கு வந்து பால் கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னு அடிஷனலாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு 5 மாடு எடுத்து கொடுப்போம். நம்ம ரெகுலராக ரிப்பீட்டட் கஸ்டமர் அவர் என்ன நீடோ அதுக்கு அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. சரிங்க. மற்றபடி எல்லா கஸ்டமருக்கும் நம்ம எல்லாமே ஒரே மாதிரி தான் செலெக்ஷன் பண்ணி கொடுப்போம். பட்ஜெட்டை பொறுத்த மாதிரி மாடு வருங்க. இப்போ 50,000க்கு எடுத்தால் அந்த மாதிரி வரும், 1 லட்சத்துக்கு எடுத்தால் இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி மாற்றங்கள் தான். மற்றபடி குவாலிட்டிலாம் என்றைக்குமே குறையாது. 50,000க்கு எடுக்கிற கஸ்டமர் ஒன்று தான், 1 லட்சத்துக்கு எடுக்கிற கஸ்டமர் நம்ம கஸ்டமர் எல்லாமே ஒன்று தான். அவங்களோட தேவைகளுக்காக எடுத்துக்கிறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நமக்கு எல்லா கஸ்டமரும் முக்கியம் தான். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஆனால் வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தையில் இருக்கும். ஆமாங்க. அதாவது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணிலேருந்து உங்கள் கூடவே இருக்கிறோம். ஒவ்வொரு கஸ்டமருக்கா அப்படியே மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாங்கண்ணா. இன்னைக்கு விலை நிலவரங்கள்லாம் எப்படி அமைஞ்சுது, மாடோட செலெக்ஷன்லாம் எப்படி அமைஞ்சுது அப்படின்னு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா. நீங்களும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. இன்னைக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருந்துச்சுன்னா மாடு தெளிவான மாடு கொஞ்சம் கம்மிங்கண்ணா. ஏன்னா விலை வந்து ஒரு 10-5 முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம கஸ்டமர் விலையெல்லாம் யாரும் பார்க்கறதில்ல. பொருள் வந்து கொஞ்சம் தெளிவான பொருள் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்துச்சு. சரிங்க. அதுலேயுமே நம்ம ஃபில்டர் பண்ணி செலெக்ஷன் பண்ணி எடுத்துருக்கோம். சரிங்க. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடு எப்பயும் சொல்கிறது தான். சரி. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடு எடுத்துருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறது மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடு பார்க்குறேங்கண்ணா. சரிங்கண்ணா. 5 மாடு பார்த்தீங்கன்னா ஹெவியான மாடு, ஹெவியான குவாலிட்டி. ஒரே ஃபார்ம் கஸ்டமருக்கு போகிறாங்க 5மே. நம்ம ரெகுலராக அவருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அந்த ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மாட்டுக்கு மேலே எடுத்து கொடுத்துருக்கோம். எத்தனை ட்ரேடர் இருந்தாலும் எத்தனை ஏவர் இருந்தாலும் ஒரு அண்ணன் நம்மளை தவிர வேற யாருக்கிட்டையும் மாடு எடுக்க மாட்டாரு. பிடிக்கலனா நம்ம ரிட்டர்ன் கிளம்பிடுவாரு. ஏன்னா ஒரு 2-3 டைம்ல மாடு எடுக்காம ரிட்டர்ன் கிளம்பிட்டாரு. இப்போ இன்னைக்கு வந்து 5 மாடு எடுத்துருக்கோம்னா 5 மாடுமே அவருக்கு மனசுக்கு திருப்தியா ஒரு ஆவரேஜா ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டியில வர மாதிரி ஒரு 5 மாடு சேர்ந்து ஒரு 100 லிட்டர் கறக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லாமே உங்க செலக்ஷன் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா. ஏன்னா அந்த மாடை பார்த்தாலே தெரியுது அப்படியே உங்க செலக்ஷன்ல விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. கரை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இது ஒரு ஆவரேஜா ஒரு 25 லிட்டர் வருங்கண்ணா. சரிங்க. நம்ம ஒரு 20 லிட்டர் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லாமே ஒரு 15 நாள் டைம் இருக்குண்ணா. இது பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஆகுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளுக்கு மேல ஆகும். இது ஒரு 20 நாளுக்கு ஆகும். இது ஒரு 20 நாள் ஆயிரும். அந்த மாடு ஒரு வாரத்துக்குள்ள கண்ணு போட்டு ஒரு வாரத்துக்குள்ள. ஆமாங்க. ஆனா அதாவது நீங்க HFE 20 லிட்டர் தான் சொல்றீங்க. ஆமாங்கண்ணா. அதோட ரீசன் என்ன? ஆனா ரீசன் பாத்தீங்கன்னா நம்மள பொறுத்த வரைக்கும் வந்து கறவை எப்பயுமே கம்மியா தான் சொல்லுவோம். ஏன்னு கேக்குறீங்கன்னா இல்ல 25 கறக்கும் 30 கறக்கும் 40 கறக்கும் இல்ல வீடியோக்காக விளம்பரத்துக்காக வியாபாரத்துக்காக பேசுவாங்க. நம்ம அப்படி கிடையாதுண்ணா. நமக்கு இருக்கிற கஸ்டமருக்கு மாடு வாங்கி கொடுத்தா போதுங்க. உண்டானதை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ 25 லிட்டர் கறவைன்னா நம்ம 20 லிட்டர் தான் சொன்னோம். அவங்க பராமரிப்பை பொறுத்து கறவை ஏறுச்சுன்னா அவங்க சக்ஸஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எப்பயுமே இவ்வளோ பெரிய மாடு 20 தான் கறக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குற டவுட் கரெக்ட் தான். நம்ம எப்பயுமே கம்மியாக தான் சொல்லுவோம். ஒரு ஃபார்ம் டைப்னா மினிமம் ஒரு 20 லிட்டர் நம்ம ஆவரேஜ் பண்ணி தான் சொல்லுவோம். அதுக்கு மேலே தான் கறக்குங்கண்ணா. சரிங்க. இந்த 5 மாடு சேர்த்து எத்தனை லிட்டர்? 5 மாடு சேர்ந்து ஒரு 100 லிட்டர் கறக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆமாங்க. 100 லிட்டர் அவர் எச்சு தான் கறப்பாரு. நம்ம கம்மியாக தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆமாம். அவங்க மெயின்டெனன்ஸ்ல ஹெவியாக இருக்குங்க. ஃபார்ம் ஃபாகர் கீக்கர் எல்லாம் போட்டு ஒரு 200 மாடு ஃபார்ம் அவங்களுக்கு. ஏற்கனவே ஒரு 150 மாடு வச்சிருக்காங்க. பெரிய ஃபார்ம் தான். பெரிய லெவலில் பண்றாங்க. பேட்சா தான் எடுப்பாங்க. ஒட்டுக்கா எதுவுமே எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 5 மாடு போகுதுன்னா இதெல்லாம் கண்ணு போட்டு செட் ஆனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் 5 மாடு அப்புறம் 5 தான் போவாரு. அண்ணன் இருக்காரு, அண்ணன்ட்ட பேசுங்க. சரிங்க. அண்ணன்கிட்ட பேசலாமா? பேசுங்க. அண்ணா வணக்கம். அண்ணா ஒரு 5 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. 5மே வந்து நல்ல ஒரு ஹெவி குவாலிட்டியில் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது எல்லாமே அண்ணனோட பொறுப்புல விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஹெவியாக பண்ணியிருக்கிறீங்க. இதுலேயே பெஸ்ட் என்ன இருக்கோ. சரிங்க. அதாவது எப்பவுமே உங்களுக்கு பிடிச்சாதான் நீங்கள் எடுப்பீங்க, இல்லைனா வந்து கிளம்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொன்னாப்புல. இந்த 5மே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே அப்படியே தெளிச்சு எடுத்துருக்கிறீங்க. அதில் என்ன மாதிரி உங்களோட செலெக்ஷன் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணிருக்கீங்க? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நீத்து மாடு வேணுங்கிறது ஒரு பெரிய ரிக்வயர்மெண்ட். ஓகேங்க. கறவை வந்து 20 லிட்டருக்கு மேலே இருக்கும். சரிங்க. அப்படி பண்ண வச்சு ஒரு 40 மாடுக்கு மேலே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஸோ எனக்கு வந்து பால் கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னு அடிஷனலாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு 5 மாடு ஒரு பேட்ச் எடுக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் கண்ணு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் இது அண்ணன் கிட்ட தான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது எப்படிங்க? இந்த ரேட் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்க. ஸோ எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான மாடு வரும்போது பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது ரெகுலர் கஸ்டமராகவே ஆயிட்டீங்க. ஆமாம். சரிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்தோம், மாடு கிடைக்கல, செட் ஆகல. சரிங்க. வேண்டான்ட்டாங்க. நியாயமான அவுட்கம் வேணும் அப்படிங்கிறதுனால ஸோ வெயிட் பண்ணி எடுத்துறீங்க. நமக்கு மனசுக்கு பிடிக்கலன்னா மாடு எடுக்க மாட்டோம். அவரும் வந்து பிடிக்கலன்னா எடுக்க மாட்டார். எப்பயுமே அவரோட கேரக்டரே அதுதான். அவர் எத்தனை வாரம் வேணாலும் வருவார். அது பெட்ரோல் செலவாயிரும், டீசல் செலவாயிரும்.
அந்த மாதிரி போயிட்டு சலுப்பு பார்க்குறதுல கிடையாது. ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி நல்ல போன் வெயிட்டில் வேணும் மாடு. சரிங்க. நல்ல ஊக்கத்தில் நல்ல வெயிட்டில் இளம்பொருளா ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு 4-5 கண்ணுக்கு வச்சுக்கிற மாதிரி தான் எப்பயுமே மாடு வாங்குவார். ஏன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர்னால இது சொல்கிறோம், நம்ம எப்பயுமே அந்த மாதிரி தான் எடுத்து கொடுப்போம். நம்ம ரெகுலராக ரிப்பீட்டட் கஸ்டமர் அவர் என்ன நீடோ அதுக்கு அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. மற்றபடி எல்லா கஸ்டமருக்கும் நம்ம எல்லாமே ஒரே மாதிரி தான் செலெக்ஷன் பண்ணி கொடுப்போம். பட்ஜெட்டை பொறுத்த மாதிரி மாடு வருங்க. இப்போ 50,000க்கு எடுத்தால் அந்த மாதிரி வரும், 1 லட்சத்துக்கு எடுத்தால் இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி மாற்றங்கள் தான். மற்றபடி குவாலிட்டிலாம் என்றைக்குமே குறையாது. 50,000க்கு எடுக்கிற கஸ்டமர் ஒன்று தான், 1 லட்சத்துக்கு எடுக்கிற கஸ்டமர் நம்ம கஸ்டமர் எல்லாமே ஒன்று தான். அவங்களோட தேவைகளுக்காக எடுத்துக்கிறாங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நமக்கு எல்லா கஸ்டமரும் முக்கியம் தான். ஓகேங்க, அடுத்த மாடு பார்க்கலாம். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, தேங்க்யூண்ணா. ஆனால் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கண்ணா? காரைக்குடியில் வந்திருக்கோம். காரைக்குடியிலேருந்து வந்திருக்கீங்க. அதாவது கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெச்எஃப் போகாமல் அதில் கிராஸாக எடுத்துருக்கீங்க. ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி குவாலிட்டியாகவே எடுத்துருக்கீங்க. 3 மாடு எடுத்துருக்கீங்க. ஆவரேஜாக என்ன கரை வரைக்கும் வேணும்னு அண்ணன்கிட்ட கேட்டீங்க? அண்ணன்ட்ட 15-20 வரைக்கும் ஆவரேஜ் கேட்டிருந்தேண்ணா. சரிங்க. அதில் வந்து இந்த செவலை வந்து 20 கறக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. மிச்சம் 2 15 20 12 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 15 to 12 வரைக்கும் 12 to 15 சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே ரொம்ப இளமாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டுமே சின்ன மாடு தான். சரிங்க. எப்படி நீங்கள் அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்தீங்க? எவ்வளோ நாளாக கேட்டுருந்தீங்க அவங்கள்ட்ட? ஒரு 1 இயராக பார்த்துட்டு தான் இருக்கோம். ரெகுலராக வாட்ச் பண்ணி தான் வீடியோ வாட்ச் பண்ணி தான் இருக்கோம். சரிங்க. எங்கள் கிளைமேட்டுக்கு எங்கள் ஏரியா பக்கம் மாடு வாங்கி செட் ஆகலை. சரிங்க. ஸோ சரி புதுசாக ட்ரை பண்ணலாம், ஒரு ட்ரெயின்காக வந்தோம் இங்கே. நாங்கள் 1 மாடுக்கெலாம் மைண்ட் செட்லாம் வந்தோம். ஓகே. பட் இங்கே ஓரளவுக்கு ரேட்டு பரவாயில்லாமல் இருக்கலாம். நாங்கள் 3 மாடு எடுத்திருக்கோம். ரேட் இன்னைக்கு பரவாயில்ல? இன்னைக்கு பரவாயில்ல. ஆனால் எடுத்த மாடு இப்போ நாங்கள் எடுத்த மாடுக்கு பரவாயில்ல ரேட்டு. உங்களுக்கு ரேட்டு பரவாயில்ல. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லியிருந்தீங்க மாடு வந்து நிறைய வச்சுருக்குறோம், இப்போ எல்லாமே சினையாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போது இதுவுமே சினமாடாக தான் கொண்டு போகிறீங்க. இதில் வந்து 2 சென மாடு இருக்குது, ஒரு கறவை மாடு இருக்குது. சரிங்க. எதுங்க கறவை மாடு? அந்த மரமாடு கறவை மாடு, அந்த லாஸ்ட்டாக உள்ளது, அந்த சிவாஜி ஹெச்எஃப் மாதிரி இருக்குது அது. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 12 to 15 சொல்லையில் நீங்கள் என்னெல்லாம் அனலைஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு மாடு கொம்பு டைப்பு. சரிங்க. கிளி கொம்பு டைப் அந்த மாடு. அது இல்லாமல் அந்த மாடு மடி பார்த்தா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நல்ல மடி செட்டு. அது இல்லாமல் மாடு குட்டை சைஸாக மாடு நல்லா கண்ணு நல்லா சூட்டாக இருந்துச்சு. சரிங்க. அதனால மாடு எடுத்துருக்கு. புதுசாக மாடு வாங்குறவங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கும் நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். எல்லா சொல்லி பார்ப்பாங்க, நம்ம அவ்வளோ சொல்லி நான் பார்க்குறேன். சரிங்க. மாடு கறவை கெப்பாசிட்டி நல்லா ஃபார்ம் டைப் தான் நம்மள்ட்ட. சரிங்க. சரி, நம்மள்ட்ட ஒரு இப்போதைக்கு 35 மாடு இருக்குது. சரிங்க. அதில் வந்து இப்போ கொஞ்சம் லாக்டேஷன் ஆகிறதுக்கு மாடு இருக்குனால பால் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால இப்போ வந்து மாடு எடுக்க வந்தோம். சரிங்க. சரி, இது 1 வீக்கில் போட்டுறனால சரி இந்த மாடு எடுத்துருக்கோம். சரிங்க. இது ரெண்டுமே 1 வீக் சொல்லியிருக்காங்க. ஓகே. 1 வீக் பக்கம் போட்டுனா இந்த 2 மாடு எடுத்துருக்கோம். பார்த்து எடுத்துங்க. இன்றைக்கி அண்ணனை தேடி வந்திருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு திருப்தி அமைஞ்சு தானே? திருப்தி தான், சந்தோஷம். சரிங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. சூப்பர் அண்ணா. வணக்கம்ண்ணே. அண்ணா சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க. அண்ணனை வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணீங்க? நான் ஒரு 2.5 வருஷமாக பார்க்குறேன். 2.5 வருஷமாக பார்க்குறீங்க. சரிங்க. இருக்கேன். அதே மாதிரி ஃபீட்பேக்ஸ் வேறு கொடுக்குறாங்கல்ல. சரிங்க. அதையும் வாசிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் இவர் பேசுகிறது தான் எல்லாம் வருதுல்ல கஸ்டமர்கிட்ட. அடப்போடா ஃபுல்லாக அவ்வளோ வேண்டாம் வந்துடும் பேசுகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓப்பன் டாக்கு ஓப்பனாக ரேட்டாக பேசுகிறாருல்ல, அது பிடிச்சதுக்கு அது அருமை. இன்றைக்கி வந்து ஒரு 2 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. இந்த 2 மாடு எப்படி அமைஞ்சுதுங்க? என்னுடைய பண்ணைக்கு போகுது, என்னுடைய நேட்டிவ் பிளேஸ். ஓகே. பட்டியூர்பட்டி வத்தல்குண்டு பக்கத்தில் அதுக்கு போகுது. அந்த சின்ன ஒரு டைரி ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கேன். புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க? ஆமாம். அதை கண்டினியூஸாக மில்கிங் பண்ணக்கு தெரியல. ஓகே. அதை எப்போ சனம் பிடிக்க வைக்கிறது என்னங்கிறதெல்லாம் ஒன்றும் புரியலை. நம்ம பாட்டுக்கே தெரிஞ்சேன். சரிங்க. இப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கு. ஓகே. இப்போ அண்ணனை பார்த்து தான் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள்? ஆமாம். இப்போ கடைசி நேரத்தில் கூட அது என்னன்னு பாருங்க சார், இது என்ன பார்க்கணும், முகம் ஜொலிக்கவே இல்லை. அருமையாக பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அண்ணங்கிட்ட. அட்டகாசம். இவர் ஏதாவது ஒரு கம்பெனி வச்சு நடத்தாலும் பெரிய ஆளாயிருவாரு. அதானே, அந்த ஹெச்ஆர் மாதிரி சூப்பராக இருக்காரு. சரிங்க. நல்லா அனலைஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கஸ்டமருக்கு வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஹி கிவ்ஸ் வின். நானும் ஜெயிக்கணும், செல்லரும் ஜெயிக்கணும், 2 பேருக்கும் அருமையாக பேசுகிறாரு. வின் ஆட்டிடியூடுங்கிறதே இப்போ மேனேஜ்மெண்ட்டில் கிடையாது. இங்கே கான்செப்ட் அதை பண்ணுறாரு. ஓகே, அதுதான் ஒரு வெற்றி. சரிங்க. நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான்? பரமாக. சரிங்க. அண்ணா கௌதம்ண்ணா. ஆனால் கஸ்டமர் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. கண்டிப்பாக. அதாவது நீங்கள் எப்போவுமே கேட்குறது தான், அதாவது என்ன குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு மாடு தேவை, நீங்கள் என்ன கிளைமேட் அப்படின்னு எப்போவுமே கேட்டுப்பீங்க. அதுவே உங்களோட ப்ளஸ்ஸாக வந்து அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப சந்தோஷம். அப்படி தானே? ஆமாம். சரிங்கண்ணா. சாட்டிஸ்ஃபை தானே? சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க. தேங்க்யூ சார்.
இது சாதாரண பரவாயில்ல எது கொடுத்தாலும். நீங்கள் இதை வச்சுக்கிட்டே போகிறீங்களா டாக்டர் வச்சுக்கலாம். சரி ரைட்டு. முடிஞ்சோடனே சொல்லுங்கள், இன்னொன்று வாங்கி தரேன். சரி ரைட்டு. ஆனால் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கண்ணே? சத்தியமங்கலங்கண்ணா. சரிங்க, 3 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. அதாவது ரொம்பவே பார்த்து அனலைஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணீங்க. ரொம்ப இளா மாடாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமாங்கண்ணா. அதாவது 2 ஹெச்எஃப்ல போயிருக்கீங்க, 1 மாடு மட்டும் செவலையில் போயிருக்கீங்க. ஆமாங்க. எப்படி அமைஞ்சதுண்ணே? அண்ணங்கிட்ட கேட்டிருந்தேங்கண்ணா. சரிங்க. நல்ல மாடாக வேணும்னு கேட்டிருந்தேங்க. 3மே அவர் செலெக்ஷன் பண்ணி சொன்னாருங்க. சரிங்க. சரின்னு அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் எடுத்துருக்குங்க. ஓகேங்க. எவ்வளோ நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணீங்கண்ணே? 1 இயராக ஃபாலோ பண்ணியிருக்கோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க. ஆவரேஜாக என்ன கரை வரைக்கும் 3 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கண்ணே? ஆனால் நாங்கள் ஒரு 15 படிக்கு கேட்டிருந்தேங்கண்ணா. 15 கேட்டிருந்தேங்க. சரிங்க. அவர் அதுக்கு மேலேயே 20 படிக்கு பக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வரும். நல்லா வரும். நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்து இருக்கு. இருக்கு. என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணுவீங்கண்ணே? அண்ணா எல்லாம் தீவனம் இதுதாங்கண்ணா, பசுந்தீவனம். சரிங்க. தீவனம் மாட்டை ஃபார்ம் டைப் தான் போறீங்க. ஃபார்ம் டைப் தாங்க. சரிங்க சரிங்க. இந்த செவலெல்லாம் நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்காவே இருக்கு. ஆமாங்க. சரிங்க. அதாவது திருப்தி உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா. சரிங்க. அதாவது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுத்தீங்க, ஆனால் திருப்தி அமைஞ்சிருச்சுன்னு. இது எது கண்ணு மாடுங்க? இந்த 2மே கண்ணு மாடுங்க. சரிங்க. அது 2 கண்ணு மாடு, அது சென மாடு. அது மட்டும் சென மாடு. சரிங்க சரிங்க. நீங்கள் அண்ணங்கிட்ட வந்தாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான். சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. வணக்கண்ணா. ஆனால் ஒரு செவலை ஒரு சிவாஜி ஹெச்எஃப்ல கிராஸ் எடுத்துருக்கீங்க. 2 எப்படி அமைஞ்சதுண்ணே? நல்லா இருக்குண்ணா, 2மே நல்லா அமைஞ்சு. சரிங்க. வரைக்கும் எதிர்பார்த்தீங்கண்ணே? நாங்கள் வேலைக்கு 10 எதிர்பார்த்தோம். சரிங்கண்ணே. அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகேங்க. எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்துருக்கீங்க. கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்க. ஆனால் அதாவது சந்தையில் வந்து எடுத்துருக்கீங்க, அதுவும் அண்ணனை ஃபாலோ பண்ணி கௌதமன்கிட்ட வந்துருக்கீங்க. எப்படி அண்ணனை ஃபாலோ பண்ணீங்கண்ணே? நாங்கள் வந்து இன்ஸ்டா யூடியூப்பில் தான் பார்த்து ஃபாலோ பண்ணோம். சரி, நாங்கள் ஒரு 6 மாதமாகவே கேட்டுட்டு இருந்தோம். ஓகே. சரி, அப்புறம் இப்போ தான் அமௌண்ட் வந்துச்சு, அப்புறம் டைம் இப்போ தான் கிடச்சிது இந்த பக்கம் வர்றதுக்கும். ஓகேங்க. திருப்தி அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் 2 மாடு. 2மே திருப்தி அமைஞ்சிச்சு. சரிங்க. அதாவது நீங்கள் சந்தைக்கு எப்போ வந்தீங்கண்ணே? நாங்கள் 3 மணிக்கெலாம் வந்துட்டோம் காலையிலே. சரிங்க. ஏர்லியாகவே வந்துட்டீங்க. திருப்தியாகவும் அமைஞ்சிருக்கு. மாடுமே குவாலிட்டி வந்து நல்லாவே ஒரு டாப் குவாலிட்டியில் விடாத மாடாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு செலெக்ஷன் பண்ணையில் அண்ணங்கிட்ட என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி உங்களோட நீடு என்னெல்லாம் சொல்லி வேணும்னு சொல்லி கேட்டிங்க. எங்களுக்கு கறவை எவ்வளோ வேணும், சரி, இந்த பட்ஜெட்டில் வேணும்னு மட்டும் சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சி கொடுத்து திருப்தி அமைஞ்சிருச்சு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். ஆனால் ஓவராலாக எல்லா கஸ்டமரையும் பார்த்துட்டோம். ஆமாங்கண்ணா. அதாவது ஹெச்எஃப் வேணுங்கிறது ஹெச்எஃப்பும், செவல மாடு வேணுங்கிறது செவல மாடும் கண்டிப்பாக எல்லாமே திருப்தியாக எடுத்து கொடுத்தாச்சு. அதுபோக கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளை வந்து லோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம மாடுகளுமே வந்து லோட் பண்ண போகிறோம். ஏன்னா மணி வந்து 9 மணி பக்கமாக ஆயிடுச்சு. கண்டிப்பாக டைம் ஆயிடுச்சு, வெயில் வேறு இருக்குது. ஆமாங்க. கஸ்டமருக்கு நேரத்தோட போய் சேரணும். கண்டிப்பாக தானே. ஆமாங்க. இப்போ நம்ம ட்ராவல்லாம் நம்மளே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கி கஸ்டமர் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணி வரலாம்? அண்ணா இப்போ மாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் மாடு வாங்குறோம். சரிங்க. கண்ணு மாடு வாங்குறோம், சென மாடு வாங்குறோம். இதை வாங்கி இங்கே நம்ம இடத்துல கட்டுறோம். இதை கொண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா வண்டிங்கிறது நிறைய வண்டி இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூண்டு வண்டி மட்டும் தான் ஏற்றிடுவோம். சென மாடு ஆகட்டும், கறவை மாடு ஆகட்டும், நம்மளது பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே கூண்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மாடுக்கு வந்து டயர்ட்னஸ் ஆகாது. வெயிலில் இங்கிருந்து அடிச்சு போனால் டயர்ட்னஸ் ஆகும், கால்சியம் குறைபாடு வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப டயர்டாகி ஒரு மாடு படுத்துக்கும். அப்படிலாம் நிறைய பிரச்சனை வரனால நம்ம வண்டி நம்ம கிட்ட இருக்க வண்டி எல்லாமே கூண்டோட தான் இருக்குங்கண்ணா. 2 மாட்டில் இருந்து 20 மாடு போடுற வரைக்கும் நம்ம கிட்ட வண்டி இருக்கு. நம்ம மாடு வாங்குறது இல்லாம கொண்டு போய் அவங்களுக்கு டெலிவரி கொடுக்குற வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு டீமா பண்றோங்கண்ணா. இப்போ நான் மட்டும் கிடையாது, எல்லாம் A to Z மாடு பிடிச்சி கட்டுறவங்க, வண்டிக்காரங்க. வண்டி வந்து யாருமே டிரைவர் கிடையாதுங்க, எல்லாம் ஓனர் கம் டிரைவர். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக தான் கொண்டு போய் பொருளை வந்து சேர்த்துவாங்க. அந்த ஒரு இதுக்கு வந்து நம்மளுக்கு கேரண்டி கொடுக்கலாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடு எடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் இருந்து ஃபாலோ பண்ணி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்கோம். இன்னும் தொடர்ந்து பண்ணுவோம். விதவிதமான மாட்டை பார்க்கலாம், கஸ்டமரை பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம ரிப்பீட்டட் கஸ்டமரையும் பார்க்குறோம், புது கஸ்டமரையும் பார்க்குறோம். தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்கண்ணா. நீங்களும் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. எல்லாமே நம்ம சக்ஸஸாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் சக்ஸஸாக பண்ணுவோம். தொடர்ந்து வாங்க. நம்மளுக்கு என்ன டைப் மாடு வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க. எல்லா டைப்பான மாடு எடுத்துக்கலாம். கான்டாக்ட் பண்ணி ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த சந்திக்கலாம், பார்க்கலாங்களா? சரி, ரொம்ப நன்றி. சரி.